பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொலாசியன்ஸ் சாப்டர் 3 verse 8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்களில் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அம்மா ஆண்டவர் எதெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். என்னெல்லாம் நம்ம விட்டுறணும்? கோபத்தை நம்ம விட்டுவிட வேண்டும். நம்ம அதிகமாய் கோபப்படுகிறோமா? அடிக்கடி கோபம் வருதா பிரியமானவர்களே? மூர்க்கம் வருகிறதா? கோபத்துக்கும் மூர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? மூர்க்க குணம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது ராத்துன்னு சொல்லுகிறோம். இந்த கோபம், இந்த மூர்க்கம், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுவிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக ஊழியங்களையோ காணிக்கைகளையோ கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் நமக்கு இருக்கக்கூடாது. கோபத்தினால நம்ம ஏதாவது சாதிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நம்ம கோபப்படுறதுனால, பிள்ளைங்ககிட்டேனே வச்சுக்கோங்களேன், கோபப்படுறதுனால ஒருவேளை அந்த டைமில் ஏதோ அவங்க பண்ணுறாங்க, ஆனால் அது ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்டாக இருக்காது. ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் அந்த கோபம் உண்டு பண்ணுது. இன்றைக்கி எத்தனை கோபக்கார, இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் கோபமாக பேசுனா நம்ம அதை லைக் பண்ணுறதே கிடையாது. அன்பாக பேசுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவங்கள சொல்கிறோம் இல்லையா? அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கோபத்தை விட்டுவிட வேண்டும். கோபகுணம் இருக்கக்கூடாது. கோபத்தை அடக்க நமக்கு எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். ஒரு டைமில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது நமக்கு ஒரு ஆங்கர் வருது. அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்? அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும். எத்தனை பேர் இந்த கோபத்தில் எவ்வளோ மோசமான காரியங்களை செய்து, ஐயோ நான் இதை ஏன் செய்தேன் அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கோப குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும், மூர்க்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். பொறாமை என்பது பயங்கரமான ஒரு குணம் இல்லை? ஜெலசி, பொறாமை, மற்றவங்களை குறித்து எந்த விதத்துலேயும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கலாம், இல்லை மற்றவங்க அவங்கள ரொம்ப புகழலாம், வாட் எவர் இட் இஸ். நம்ம யார் மேலேயும் பொறாமை மட்டும் படக்கூடாது. இந்த பொறாமை குணத்தை குறித்து வசனம் சொல்லுது, அது எலும்பை உருக்கி விடுமா. இந்த பொறாமை ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம், இல்லை யாராவது ஒருத்தர் அவங்கள பற்றி பேசினாலே என்ன வருது? ஒரு எரிச்சல், ஒரு கோபம். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? பொறாமை. அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட முடிய மாட்டேங்குது. அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா வர்றாங்க வாழ்க்கையில், அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கிட்டாங்க, இல்லை க்ரீன் கார்டு வந்துருச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்பட முடியாமல் என் மனசில் ஒரு கோபம் வருதா அப்படின்னா எனக்குள்ளே என்ன இருக்குது? பொறாமை இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு பொறாமை இருக்குதா இல்லையானே சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியறதில்ல. இதுக்கு என்ன டெஸ்ட்டு? பொறாமை இருக்கா இல்லையா? ஒருத்தர் மேலே உங்களுக்கு பொறாமை இருக்கா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அவங்க இன்னொருத்தங்க அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோமா, இல்லைனா அது குறித்து நம்ம மனம் வருந்துகிறோமா? நம்ம மனம் வருதுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பொறாமை இருக்குது. என்கிட்ட இல்லை, நான் வாங்கல, அவங்க வாங்கிட்டாங்களா? நானே அமெரிக்கா இத்தனை நாள் ஆச்சு, நாங்களே வாங்கலை, நீங்கள் இவ்வளோ நாள்லேயே வாங்கிட்டீங்களா? அப்படின்னா அது என்னத்தை காட்டுது? எனக்குள்ளே இருக்கிற பொறாமையை காட்டுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமை மற்றவங்களை அழிக்காது, அது என்னையே அழித்து விடும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது எலும்பு உருக்கி விடுமா. அப்போ அவங்கள பற்றி இல்லை, சோஷியல் மீடியாவில் என்ன ஏதாவது பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது. அப்போ நம்ம லைஃபே என்ன ஆகிடுது? அவங்களையே வாட்ச் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் என்ன போகிறேன்? நான் அப்படியே மெலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போனோம். அது ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? நமக்குன்னு இருக்கிற லைஃப்பில், நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளைகளோ, குடும்பமோ, வேலையோ, வீடோ, இதில் நம்ம சந்தோஷமாக இருக்க ஏன் நம்மளால் முடியல?
இப்போ மற்றவங்களை பார்த்து ஏன் நான் என்னை கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பொறாமை குணத்தை நம்ம என்ன செய்திடணும்? விட்டுவிட வேண்டும். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம். நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாத தூஷணமான வார்த்தை. எத்தனை பேரை தூஷணமா பேசி விடுகிறோம்ல, சாதாரணமா. எத்தனை பேரை நம்ம சாதாரணமாக இல்லை, எவ்வளோ ஈஸியாக ஒரு சிலரை நம்ம பேசி விடுகிறோம். தூஷணமான வார்த்தைகள். நம்மளை பெருசாக நம்ம நினைத்து, அவங்கள அற்பமாக நினைத்து பலவிதமான வார்த்தைகள், அந்த தூஷணமான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து பிறக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வம்பு வார்த்தைகள். வம்பு, தேவையில்லாத வம்பு வார்த்தைகள். ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்துகிற வம்பு வார்த்தைகள், தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி காசு பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. தூஷணமான வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், இவைகளெல்லாம் விட்டு விடுங்க. இதெல்லாம் இருக்குது, உலகத்தில் இது இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை நம்ம ஜென்ம சுபாவத்தில் கூட இருந்திருக்கலாம். நம்ம இப்படிப்பட்ட பழக்கங்கள், இப்படிப்பட்ட கான்வர்சேஷன்ஸ், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்கு இருந்திருக்கலாம். எப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும் வம்பு வார்த்தைகளை பேசுறது, அவங்கள பற்றி பேசுறது, இவங்கள பற்றி பேசுறது, அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது, அந்த பையனை பற்றி பேசுறது, இந்த பொண்ணை பற்றி பேசுறது, இப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலெல்லாம் நம்ம இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாறிவிட்டோம். இயேசு நம்மளை சந்தித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் வரட்டும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் சொல்லாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா? யோசித்து பாருங்க. நீங்கள் இன்னொரு குடும்பத்தை பற்றி கெடுத்து பேசுகிறீங்க, இல்லை யாரோ கெடுத்து பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. நீங்கள் பேசவே இல்லை, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஆண்டவர் அந்த இடத்துல அவர் இருப்பாரா? பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். ஜீசஸ் அந்த இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்போ என்ன பண்ணுகிறோம்? நம்மளே ஜீசஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் என் கூட இல்லையே, இப்போ ஏன் நான் அந்த இடத்துல போய் இருக்கணும்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும்? அப்போது எந்தெந்த காரியத்தில் யாரை எந்த லிமிட்டில் வைக்கணும், அவங்களோட டிஸ்கனெக்டடாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் அவங்க கூப்பிடுறாங்களா, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக கெட் டுகெதர் பண்ணுறாங்க. ஆனால் கெட் டுகெதர் பண்ணாலே இந்த மாதிரி வம்பு வார்த்தைகளும் தேவையில்லாத காரியத்தை தான் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அதை விட்டு விடுங்கள். அந்த மாதிரி இடத்திற்கு நீங்கள் போகாதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமே, எனக்கு அவங்க நெய்பர்ஸாக இருக்கிறாங்க, ஏதாவது உதவிக்கு வேணுமே, ஹலோ ஹாய், அதோடு நிறுத்திக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்களே ஒரு பார்டர் லைனை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து தேவையில்லாத காரியத்தை பேசுறது, இந்த மாதிரியா நம்ம எக்ஸ்ட்ரீம் நம்மளை அலோ பண்ணி கடைசியில் நம்ம தான் அதில் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரியான காரியங்களை விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. இது கண்டினியூஸாக நம்ம பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். நம்ம என்ன தரித்து கொள்ளணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். 12வது வசனம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேல பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு எல்லாத்துக்கும் மேலே அன்பை தரித்து கொள்ளணும். என்னெல்லாம் நம்ம விட்டுடணும், என்னதை நம்ம தரித்து கொள்ளணும், நம்ம எப்படி எதை தரித்து கொள்ளணும்? இரக்க குணம் நமக்கு வேணும், தயவு வேணும், மனதில் தாழ்மை வேணும், சாந்த குணம் வேணும், நீடிய பொறுமை வேணும், ஒருத்தர் தாங்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும். அன்பை நாம் தரித்து கொள்ள. ஒருத்தர் மேலே நம்ம அன்பாக இருந்தால் அவங்கள தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசுவோமா, இல்லை அவங்க மேலே கோவப்படுவோமா, இல்லை அவங்க மேலே பொறாமப்படுவோமா? நம்ம பிள்ளைங்க மேலே பொறாமப்படுவோமா? யோசித்து பாருங்கள். பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வராங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா பிள்ளைங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம். அதே இது ஒருத்தர் மேலே பொறாம, அன்பு குறைஞ்ச உடனே என்ன வந்துடுது? பொறாம வந்துடுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அன்பை காத்துக்கொள், அன்பை நீ தரித்துக்கொள். அப்போ எந்த இடத்துல நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே,
இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுகிற இந்த வசனத்தை கேட்கும் போது, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறத நான் உணர்றேன் ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல பலன் கொடுங்கப்பா, என்ன இந்த பர்டிகுலர் பர்சன் மேலே எனக்கு ஒரு பொறாமை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பொறாமை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே, இது வேணும் அது வேணும், அதுக்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த குணங்கள் மாறணும்னு என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் தானே குணத்தை மாற்றுகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா?